ஹாய், வெல்கம் டு படிடா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th பாஸ் பண்ணால் எந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம், இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி 10th பாஸ், பட் சில ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் வந்து 18 to 32 இயர்ஸ், இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். பட் சில ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு வந்து அப் டு 37 இயர்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஜாப் ரோல்ஸ் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், விஏஓ எக்ஸெட்ரா. சேலரி, மந்த்லி சேலரி வந்து 18,000 60,000 ருபீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஷின்ஸ், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு. டைம் 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ், பாசிங் மார்க் வந்து 90 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் சிலபஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன்ஸ் இருக்கும். பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்ஸ். இதில் எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியன் பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் பி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 மார்க்ஸ், மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதுலேருந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்ட் சி ஜென்ரல் தமிழ், தமிழ் கிராமர், நம்ம லிட்ரேச்சர், நம்ம தமிழ் புக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க 100 மார்க்ஸுக்கு. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள்டுக்கு மட்டும்தான் வந்து இங்கிலீஷ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2ல என்னதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி 12th பாஸ், ஏஜ் வந்து 18 to 27 இயர்ஸ். ஜாப் ரோல் எந்த மாதிரி வேலைலாம் கிடைக்கும்? லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசின்னு சொல்லுவாங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிஇஓ, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இந்த எக்ஸாம் எழுதான் நமக்கு கிடைக்கும். மந்த்லி சேலரி வந்து 25,000 81,000 ருபீஸ் பர் மந்த் ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸும் சேர்த்து பார்த்துடுவோம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம டயர் 1 பாஸ் பண்ணால் தான் டயர் 2 எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ டயர் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங், சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், 60 மினிட்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் டயர் 2ல வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 1 வந்து டிஸ்கிரிப்டிவ் செக்ஷன், 1 hour எக்ஸாம். செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும், இதுவும் வந்து 1 hour தான். ஸோ இதான் வந்து நம்பர் 2. நெக்ஸ்ட் நம்பர் 3ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி இதுவும் 12th பாஸ் தான். ஏஜ் வந்து 18 to 30 இயர்ஸ். ஜாப் ரோல் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு, கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், ஜூனியர் டைம் கீப்பர். இதுக்கான மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 ருபீஸ் பர் மந்த் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிபிடி 1, சிபிடி 2ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதை கிளியர் பண்ணால் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சா லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் லாஸ்ட் நமக்கு இந்த ஜாப் வந்து நம்ம கையில் கிடைக்கும். இது வந்து நம்பர் 3ல இருக்கு. நம்பர் 4ல நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 4 இந்தியன் நேவி, எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் எக்ஸாம். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 12th பாஸ் தான் இருக்கும். ஏஜ் வந்து 17 21 இயர்ஸ் வரைக்கும் தான். இதுக்கு வந்து ஏஜ் அதிகம் கிடையாது, ஒன்லி அப் டு 21 இயர்ஸ். ஜாப் ரோல்ஸ் எந்த மாதிரி வேலைலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் நான் சொன்னல, சீனியர் செகண்டரி ரெக்ரூட்டு. இதுலன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல், கம்யூனிகேஷன், லுக் அவுட், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து இதில் ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எம்ஆர் மெட்ரிக் ரெக்ரூட்ல வந்து செஃப், ஸ்டீவர்டு, சானிட்டரி, ஹைஜினிஸ்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரி வந்து 21,700 69,100 ருபீஸ் வரைக்கும் மந்த்லி நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்னும் செலெக்ஷன் ப்ராசஸும் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம், நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், அதுக்கு அடுத்தது வந்து மெடிக்கல் டெஸ்ட். இந்த ரிட்டன் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 5 போயிடலாம். நெக்ஸ்ட் நம்பர் 5 இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராமன் தக் சேவக். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஆன்லைனில் போயிட்டு இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மார்க்ஸ் பேஸ் பண்ணி அவங்களே கால் ஃபார் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் வேகன்சி வருதோ போஸ்ட் ஆஃபீஸில் அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இதுக்கு வந்து 18 40 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நம்பர் 5. நம்பர் 6 நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்பர் 6 வந்து இந்தியன் ஆர்மி, சோல்ஜர், ஜிடி அண்ட் கிளர்க்கு. இதோட எலிஜிபிலிட்டி ஜாபோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா
12th பாஸ் தான். ஏஜ் வந்து 17.5லேருந்து 23 இயர்ஸ் வரைக்கும். இது வந்து அப் டு 23 தான். அதுக்கு மேலே நம்ம வந்து போக முடியாது ஆர்மி உள்ள. ஜாப் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி, சோல்ஜர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி வேலை நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரி வந்து 25,000லேருந்து 35,000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட். ஸோ ரிட்டன் டெஸ்ட் பற்றி செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ அட் ப்ரெசென்ட் இது வந்து நம்பர் 6. நம்பர் 7ல என்ன இருக்குன்னு 7 பார்த்தீங்கன்னா ஐபி செக்யூரிட்டி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட எலிஜிபிலிட்டியும் நம்ம பார்த்துக்கலாம். போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. டயர் 1 வந்து ரிட்டன் எக்ஸாம், டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், டயர் 3 வந்து இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்பர் 7. நம்பர் 8ல என்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்றத பார்த்து 8 வந்து ஃபாரஸ்ட் கார்டு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த எக்ஸாம் வரும். இதை பத்தி நம்ம டீடைல்டா வந்து செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். பட் இப்போ வந்து அட் பிரசன்ட் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமுக்கு இருக்க மாதிரி தான். ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். பட் இதை பத்தி இன்டெப்தா டீடைல்டா செப்பரேட் வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 9ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். 9ல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐ. ஸோ ஏர்போர்ட்ல இருக்கிற ஜாப்ஸ். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்து எலிஜிபிலிட்டி 12th பாஸ், ஏஜ் வந்து 18 to 30 இயர்ஸ். ஜாப் ரோல் எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபயர் சர்வீஸ், ஆப்ரேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ மெயினாக வந்து இந்த ஜாபோட போஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி சேலரி வந்து 25,000லேருந்து 60,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து செப்பரேட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 9ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான். ஜாபே வந்து 4 இயர்ஸ் தான். இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இந்த ஜாப் எந்த ஸ்கீம் மூலிமா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் வாயு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து நமக்கு இந்த ஜாப்லாம் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப், ஏர்மேன், கம்யூனிகேஷன் சப்போர்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் ஹேண்ட்லிங் ரோல்ஸு, எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜென்ரல் பேஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி வேலை நமக்கு கிடைக்கும். சேலரியும் பார்த்துடுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 30,000 ருபீஸ் கொடுப்பாங்க மந்த்லி சேலரி. செகண்ட் இயர் வந்து 33,000 ருபீஸ். தேர்ட் இயர் வந்து 36,500 ருபீஸ். ஃபோர்த் இயர் வந்து 40,000 ருபீஸ் கொடுப்பாங்க. இந்த வேலையை முடிச்சு நம்ம போகும்போது 10 lakh ருபீஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க சேவா நிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் 10 ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்த போஸ்ட்லாம் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம் பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். செப்பரேட் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ஈஸியாக வந்து எல்லா எக்ஸாமும் கிராக் பண்ண முடியும். நல்ல கவர்மெண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.